வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு செல்வமே, இன்று நீ தொலைத்த சந்தோஷத்தையும் இழந்துவிட்ட நிம்மதியையும் மீட்டு தரப்போகிறேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் மேற்கொண்டு இறுதி வரை கேள். இறுதியில் சந்தோஷமாகவே இந்த இரவை கடந்து வா. இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று உனக்கு புரிகிறதா? உன் மனம் எதனால் இத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிவாயா? சொல்கிறேன் கேள். உன் வாழ்க்கையில் நீ நடக்காத விஷயங்களையும் நினைத்தே வருந்திக் கொண்டே இருக்கிறாய். இப்பொழுது நடக்கும் விஷயங்களையும் நீ நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீ கருத்தில் கொள்வதே இல்லை. இது நடக்கவே இல்லை, இது நடக்கவே இல்லை என்று உன் நிம்மதியை தொலைக்கிறாயே தவிர உன்னை சுற்றி நடப்பதை பார்ப்பதே இல்லை. ஒவ்வொரு முறையும் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் எதுவும் செய்யவில்லை, என்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். நான் இப்பொழுது சொல்வதை எல்லாம் சற்று பொறுமையாக நினைத்துப்பார். உன்னை சுற்றி இருக்கும் பூக்களை எல்லாம் பார்க்கிறாயல்லவா? இந்த பூக்கள் எல்லாம் தினம் தினமும் உன் கண்ணில் படுகிறதல்லவா? நீ பார்க்கும் அந்த ஒரு நொடி உன் மனம் அமைதியாகிறதல்லவா? இந்த பூக்கள் எல்லாம் உனக்காகத்தான் தினம் தினம் பூக்கிறது. எவ்வளவு காய்கள், எவ்வளவு ருசியான கனிகளை இதுவரை சுவைத்திருக்கிறாய். இவையெல்லாம் உன் நாவிற்காகவும் உன் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் விளைவிக்கப்பட்டது. நீ சுவைத்த கனியோ உன்னை இன்றி வேறு எவராலும் சுவைக்க இயலாது. அப்படியென்றால் அந்த கனி உனக்காகத்தானே காய்க்கப்பட்டது. இவையெல்லாம் உன் கண்களுக்கு தெரியவில்லையா? சொல் குழந்தையே, என்றைக்காவது இவையெல்லாம் நீ உணர்ந்திருக்கிறாயா? இந்த இயற்கையே உனக்காகத்தான் படைக்கப்பட்டது. நீ உன் கண்களை மூடிக்கொண்டிருந்தால் உனக்கு எப்படி தெரியும்? நடந்து போனவற்றையும் நடக்கப் போவதையும் நினைத்து கொண்டே இருந்தால் நடப்பவற்றை யார் உணர்வார்கள்? நீ தோற்றுக்கொண்டே வருகிறாய் என்று நினைக்கிறாய். ஆம், நீ தோற்றுக்கொண்டேதான் வருகிறாய். ஆனால் இந்த உலகில் இல்லை, உனக்குள் இருக்கும் பயத்திடம். உன் பயத்திடம்தான் நீ தோற்றுக்கொண்டே இருக்கிறாய். இது நடக்குமோ, நடக்காமல் போய்விடுமோ என்று எல்லாம் எப்பொழுதும் பயந்து கொண்டேதான் இருக்கிறாய். இவையெல்லாம் நடக்கும், நான் நடத்தி காட்டுகிறேன் என்று உனக்கு பலமுறை வாக்குறுதி கொடுத்தும் அவையெல்லாம் நீ இன்னும் நம்பவில்லை. ஒருவித பயத்துடன் தான் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறாய். உனக்கு பயம் வரும் போதெல்லாம் அந்த பயத்திடம் சொல், உன்னை விட அபார சக்தி வாய்ந்தவர் என் அப்பா என்னுடனே இருக்கிறார், எனக்கு எந்த பயமும் இல்லை என்று சொல்லிவிடு. எப்பொழுதும் கூறுவதை போலத்தான் இப்பொழுதும் கூறுகிறேன். உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் நிச்சயம் நிகழும். பயம், கவலை, விரக்தி இவையெல்லாம் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு. இவை என்றுமே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள். பயம் சூழ்ந்து கொண்டால் உன் நிம்மதியை இழந்து விடுவாய். நிம்மதியை இழக்கும் போது சந்தோஷத்தையும் தொலைத்த வேண்டி வரும். காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையில்லாத சிந்தனைக்கும் கவலைக்கும் இடம் கொடுத்து வீணாக்கி விடாதே. மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், நீ இழந்த சந்தோஷத்தையும் தொலைத்த நிம்மதியையும் நிச்சயம் நான் மீட்டு தருவேன். அந்த நாள் கூடிய விரைவில் வரும். கூடிய விரைவில் நீ இழந்த அனைத்தையும் பல மடங்காக பெற்று நீ நிம்மதியாக வாழ்வாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். நம்பிக்கையை ஒரு பொழுதும் இழந்து விடாதே. என் அன்பு செல்வமே, நான் தவிக்கின்றேனே அப்பா, நான் கஷ்டப்படுகின்றேனே, நான் அழுகின்றேனே, எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கவில்லையா என்று சாதாரணமாக கேட்டு விடுகிறாய். ஆனால் உன் பிரச்சனைகளால் நீ படும் வேதனைகளை விட அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு என் வேதனைகள் இன்னும் அதிகமாகவே இருக்கின்றது. தன் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்த்து எந்த தகப்பனாலும்
நிம்மதியாக இருந்து விட முடியுமா? உன் பிரச்சனைகளையும் உன் கஷ்டங்களையும் நீ சொல்லாமலேயே அறிந்து கொள்பவன் நான். அப்படி இருக்க உன் வேண்டுதல்களை நீ கேட்டால் நான் நிறைவேற்றாமல் இருப்பேன்? உனக்கு முன்பாகவே உனக்கான தேவைகள் அனைத்திற்கும் சரி பார்த்து விட்டேன். அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? எதுவும் இன்னும் சரி செய்யவே இல்லை என்று தானே மீண்டும் கேட்கிறாய்? என் தங்கமே, புதிதாக வீட்டிற்கு வரும் பொழுது வெள்ளை அடித்து அதில் உள்ள குப்பைகளை பெருக்கி கழுவி கோலம் போட்டு சுத்தமாக்கிய பின்புதானே உள்ளே வந்து குடும்பம் நடத்த முடியும். அப்படித்தான் செல்லமே, உன் பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும்போதும் உனக்காக நான் செயல்படும் போதும் உன்னை நான் சுத்தமாக்குகின்றேன். இப்போது நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டிருக்கிறாய். உலக பந்தம், நட்பு, பாசம், அன்பு என்ற அனைத்திலும் சிக்கிக்கொண்டு பேதலித்து கொண்டு வருகிறாய். அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனைகள் அதிகமாவது போன்று தோன்றுகிறது. ஆனால் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கவில்லை, சுத்தமாகி கொண்டு இருக்கிறாய். விரைவில் புது பொலிவுற்ற வீட்டில் குடியேறப் போவதை போன்று உனக்காக நான் சுத்தம் செய்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பாய். அங்கு இதுவரை நீ கண்ட கவலைகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, சிக்கல்கள், சோதனைகள் என்று எதிலும் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய். இதுவரை நீ காணாத இன்பங்கள் என்று எல்லாவற்றையும் காணத்தான் போகின்றாய். உன் முருகன் பிரசன்னத்தை நீ காண்பாய். நமக்கான சந்திப்பு கூடிய விரைவில் நிகழத்தான் போகின்றது. என்னிடத்திலேயே அல்லது நீ இருக்கும் உன்னிடத்திலேயே நம் சந்திப்பு நிகழும் என்றே எப்பொழுதே நடப்பதை இன்று நான் கூறவில்லை. இன்றே இப்பொழுதே நடக்கலாம். சிட்டுக்குருவி கால்களில் நூலை கட்டி இழுப்பதை போல இன்று உன்னை என்னிடத்தில் இழுத்து வரப்போகின்றேன். அல்லது நீ இருக்கும் திசை நோக்கி நானே வரப்போகின்றேன். என் பிள்ளையை சந்திப்பது என்ற முடிவை நான் எடுத்து விட்டேன். கூடிய விரைவில் நம் சந்திப்பு நிகழும். வைரமே, நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நாளை உனக்கு ஒரு அருமையான நன்னாளாக, அருமையான விடியலாக உன் அப்பா முருகன் கொடுக்க போகிறேன். நல்ல செய்தி, நீ எதிர்பார்த்த திடீர் திருப்பம் நாளை ஏற்படும். உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சமாகும். நம்பிக்கையோடு நாளை காலை எழு, வெற்றி உன்னிடம் வந்து சேரும். இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வு நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது. துன்பப்பட வேண்டிய அனைத்தும் உன்னிடமிருந்து நான் விலக்கி விட்டேன். மேலும் என் பிள்ளையை நான் துன்பப்பட விட மாட்டேன். சில நேரங்களில் வாழ்க்கையில் தடை ஏற்படுவது போல் இருக்கலாம். ஆனால் அதை தடை என்று தவறாக எடுக்காதே. வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என்று எடுத்துக்கொள். வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும். நீ சாதிப்பதற்கு நிறைய உள்ளது. ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. நமக்கு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் வழி உண்டு. அதை நடைமுறைப்படுத்த முயற்சி செய். பொய், பித்தலாட்டம் நடிப்பவர்கள் இவ்வுலகில் அதிகமாகி விட்டார்கள். அவர்கள்தான் இந்த உலகில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். நீ உண்மையின் பாதையில் சென்று பார். வெற்றி அடையாதது போல் தெரியலாம், ஆனால் அந்த உண்மை ஒரு பொழுதும் தோற்காது. நீ உண்மையாக இருந்தால் மட்டும் போதாது, நடிகனாக நடிக்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் இவ்வுலகில் தகுதியுடையவராக அனைவர் மனதிலும் இடம் பிடிப்பாய். யாராவது உன்னிடம் சிரித்தால் நீ சிரி. உன் மீது கோபப்பட்டாலும் நீ சிரி. உன்னை திட்டினாலும் நீ சிரி. ஆனால் அவர்கள் முன்னாடி அழுது விடாதே. உன்னை கோழை என்று சொல்லி விடுவார்கள்.
உன் அப்பா முருகன் உன்னை அழ வைத்தாலும் மகிழ்ச்சி என்னும் மழையில் நனைய வைக்கப் போகிறேன். துன்பப்படாமலும் கஷ்டப்படாமலும் வேதனைப்படாமலும் இரு. உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ற விளக்கை ஒவ்வொன்றாக ஏற்றி கொண்டே வருகிறேன். விரைவில் அனைத்து விளக்குகளையும் ஏற்றி விடுவேன். சந்தோஷமாக இருப்பாய். எதுவுமே நடக்கவில்லை என்று மனம் தளர்ந்து போகாதே. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் எனக்கு இந்த துன்பம் தூசி போல மறையட்டும், இந்த துன்பம் தூசி போல மறையட்டும் என்று என்னை நினைத்து வேண்டிக்கொள். அந்த துன்பம் காற்றில் பறக்கும் அளவிற்கு நற்செயல்களை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுகிறேன். கவலைப்படாமல் இரு. உனக்கு துணை நானே. நீ என்னை அப்பா என்று உள்ளத்தில் அழைக்கின்றாய். அந்த வார்த்தையில் எந்த கள்ள கபடமும் இல்லை. உன் வாழ்க்கையில் ஒளிமயமான செயல்களையும் நிகழ்வுகளையும் நிகழ்த்தப் போகிறேன். தைரியமாக இரு. யாரிடமும் உன் தைரியத்தை விட்டு விடாதே. அந்த தைரியம்தான் உன் நண்பனை பக்கத்தில் வைத்துக் கொள்வது உனக்கு எப்பொழுதும் நல்லது. எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக நான் இருந்து காப்பேன். நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.